யக்கூலுன ஹாதா மின் இந்தில்லா, இது அல்லாஹ்விலிருந்து வந்தது என்று சொல்கிறார்கள். இவங்க கையால் எழுதி வைத்து கொண்டு இதைத்தான் அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொல்கிறார்கள். லியஸ்தரூ பிஹி தமனன் கலீலா, அற்பமான ஒரு கிரயத்தை பெறுவதற்காக, உலக ஆதாயத்துக்காக இதை செய்கிறார்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் 2வது சூறாவில் 79வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒ இன்ன மின்ஹும் ல ஃபரீகன் யல்ஊன அல்சினத்தஹும் பில் கிதாபி, அந்த யூதர்களில் ஒரு சாரார் இருக்கிறார்கள், அவங்க நாவுகளால் வேதத்தை போடு ஓதுவார்கள். லி தஹசபூஹு மினல் கிதாபி, அது வேதம் என்று நீங்கள் நினைப்பதற்காக வேண்டி தௌராத் மாதிரி உங்கள்கிட்ட ஓதி காட்டுவாங்க. ஒமாஹு மினல் கிதாப், அது வேதத்தில் உள்ளதாக இருக்காது, வேதத்தில் உள்ளதை மறைத்து வைத்து விட்டு இவங்களா சில வாசகத்தை அதே ஸ்டைலில் எழுதி வைத்து கொண்டு அது மாதிரி மக்கள்கிட்ட போய் போதிப்பாங்க. மக்கள்லாம் வேதம் தான் போல இருக்குது, தௌராத் தான் ஓதுறாரு நினச்சிக்கிடுவாங்களாம். ஏன்னா அவங்க அந்த வேதங்களை பொதுமக்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, தேவையானது பொறுக்கி எடுத்து பயான் பண்ணுவாங்க. வேதங்களை பாதிரிமார்கள் வச்சுக்கிடுவாங்க. அதனால் தஹசபூஹு மினல் கிதாப், வேதத்தில் உள்ளது என்று நீங்கள் நினைப்பதற்காக வேண்டி இப்படி செய்வார்கள். ஒமாஹுவ மினல் கிதாப், அது வேதத்தில் உள்ளது கிடையாது. ஒ யக்கூலுன ஹுவ மின் இந்தில்லா, இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று சொல்கிறார்கள். ஒமாஹுவ மின் இந்தில்லா, அல்லாஹ்விடம் வந்தது இல்லை. அப்போ தௌராத்தையும் எல்லாம் மறுத்துட்டான். அதாவது குர்ஆன் அருளப்பட்ட காலத்தில் தௌராத்துங்கிற உலகத்தில் இருந்தது, ஆனால் இவர்கள் மறைத்து வைத்திருந்தார்கள். மறைத்து வைத்து கொண்டு இவங்க சில விஷயங்களில் அட்டாச் பண்ணி ஆடு பண்ணி அதான் வேதம் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் என்பதை பார்க்குறோம். இந்த மாதிரி அந்த ஓதுகிற ஸ்டைலை வச்சு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த மக்கள் தௌராத்து ஓதுகிற ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, அப்போ குர்ஆன் ஓதுகிற ஒரு ஸ்டைல் உங்களுக்கு தெரியும்ல, அந்த மாதிரி ஒரு வாசகத்தை ஓதுனா குர்ஆன் நினச்சிடுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா நாவுகளை வளைத்து அந்த வேதத்தை வாசிப்பது போல வாசிக்கிறார்கள். அது வேதம் என்று மக்களை பொய்யாக நம்ப வைக்கிறார்கள் என்று சொல்வதில் இருந்து, அப்போ இது தௌராத்து கிடையாது, உலகத்தில் தௌராத்து இப்போ கிடையாது, இஞ்சிலும் கிடையாது. ஆனால் தௌராத்து இஞ்சில் இருக்குமையானால் அது குர்ஆனை தான் சொல்லும். தௌராத்து இஞ்சில் அப்படியே வடிவத்தில் இருக்கும் என்று சொன்னால் அது குர்ஆனை தான் சொல்லும். இப்போ நம்ம காலத்திலேயே ஒரு நாவுரணிவ பாட்டு ஒன்று இருக்குது, உலக மக்கள் யாவருக்கும் வந்தது குர்ஆன், உண்மையான மார்க்கம் தன்னை தந்தது குர்ஆன் ஒரு பாட்டு இருக்கும், தமிழ் பாட்டு, நாவுரணிவா பாட்டு. அந்த பாட்டுக்கு இடையில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், குர்ஆன் மாதிரி மூழுதை போட்டு விட்றாங்க. குர்ஆன் மாதிரி ஒரு கிராத்து மாதிரி குர்ஆனை பற்றி பாட்டு போடுறாங்க. குர்ஆனுடைய ஒரு பக்ரா சூறாவது யாசின் சூறாவது வருமா இல்லையா, கஃபா கபில் மீண்டு சொல்லி அது மௌலுது பாட்டு. மௌலுது பாட்டை என்ன மாதிரி படிப்பாங்கன்னு கேட்டால் அந்த பாட்டிலேயே கிராத்து மாதிரி இருக்கும், இந்த கிராத்து ஓதுவாங்கல்ல. அப்போ இது குர்ஆன் தான் இப்போவே செய்கிறான்னு கொண்டா, இந்த குர்ஆன்லேருந்து விளையாட்டு காட்டுறாங்கன்னா அயுதம் பண்ணியிருக்க மாட்டானா? அந்த மாதிரி அந்த ஸ்டைலை வச்சு ஏமாத்துறது, இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர அது சரியான முறையில் கிடையாது. அவங்க என்ன செய்யலை, அந்த தௌராத்தை பாதுகாத்து வைக்கலை. அது தௌராத்தை அல்லாஹ் ஒளின்னு சொன்னானே இவ்வளவு தப்பான செய்திலாம் இருக்கு நீ கேட்கக்கூடாது, அது அல்லாஹ் அருளியது கிடையாது. அது அவங்க பாதிரிமார்கள் தங்கள் வசதிக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, சில விஷயங்களை நீக்கினார்கள், கூட்டினார்கள், மாற்றினார்கள், மறைத்தார்கள், அது சேர்த்தார்கள், எல்லாம் செஞ்சாங்க. எல்லாம் செஞ்சுக்கும் அதனுடைய உண்மையான வடிவத்தில் அது கிடைக்கல. ஆனால் சில விஷயங்கள் மிச்சமாக இருக்கலாம், அது எதுன்னு பிரித்து நமக்கு அறியலாது. மொத்தத்தில் அவங்க அழித்து தீர்த்து இருந்தாலும் அந்த 5 ஆகமத்துக்குள்ள ஒரு சில வசனங்கள் அல்லாஹ் கொடுத்தது அவங்களுக்கு பாதகமும் சாதகமும் இல்லைன்னு வைங்க, அது அழிக்க மாட்டான்ல. அவனுக்கு எது அது அவன் லாபம் தர்ற மாதிரி இருந்தால் சேர்ப்பான், நஷ்டம் தர்ற மாதிரி இருந்தால் அழிப்பான். அப்படி இல்லாத பொதுவான விஷயங்கள் இருக்கும்னு சொன்னால் அழிக்காமல் கூட விட்டுருக்கலாம். அது நமக்கு பிரித்து கண்டுபிடிக்க இயலாது. எல்லாம் கலந்துருச்சின்னு சொன்னால் இன்னொன்று தான் கலந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சோர்ஸை வச்சு கண்டுபிடிக்கிறது? அதனால தௌராத்து இப்போ கிடையாது. இப்போ என்ன செய்யணும், தௌராத்து ஒளி இது எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டால், நம்மளோட பயணித்த சில பேர் என்ன செஞ்சாங்கன்னா குர்ஆன் மட்டும்தான் போதும்னு சில பேர் போனானுவோ. போய் கடைசியில் என்ன ஆச்சுன்னா, குர்ஆனில் அல்லாஹ் தௌராத்தை பின்பற்ற சொல்கிறான், இஞ்சியில் பின்பற்ற சொல்கிறான்னு சொல்லி பைபிள் எடுத்து திரியறானோ. இப்போ விளங்குதா, நம்மளோட அந்த விவாத களத்தில் உட்கார்ந்துருந்த சில ஆட்கள் பைபிளை தூக்கி கொண்டு பைபிளை பின்பற்ற சொல்லி அல்லாஹ் சொல்கிறாங்கிறாங்க. இப்படியெல்லாம் கூறுகட்டு போயிடுவாங்கிறது இது விளக்குறேன். இப்படி தான் இருப்பாங்க சிந்திக்காமல். பைபிளுங்கிறதுக்கு பைபிள்ன்ற தௌராத் இஞ்சினில் சொல்கிறான். தௌராத் இஞ்சில்னா தௌராத்து மூசா நபி கொடுத்ததுங்கிறான். அப்போ நீ எதை மூசா நபியுடைய தோரான்னு சொல்கிறாய், அதுலேயே மூசாவுடைய மௌத்து வருது, மூசாவுக்கு 40 நாள் துக்கம் கொண்டான செய்தியாக வருது. அதுக்கு பிறகு அவருடைய சீடர் யோசுவா அது அவருடைய தலைமை பொறுப்பு வந்தார் அப்படிங்கிறது எப்படி வரும்? அதெல்லாம் போய் பார்க்கும்போது சேர்த்துருக்குறாங்க, நல்லா விளங்குகிறது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. இஞ்சில்ங்கிறது இயேசுவை நோக்கி பேசினதே கிடையாது. இஞ்சில் நீ பழைய புதிய ஏற்பாடு நீங்கள் படித்து பாருங்கள், எங்கேயாவது இயேசுவே நீ என்னை பயந்து கொள் அப்படிங்கிற மாதிரி இறைவன் பேசுகிற மாதிரி ஒரு வசனம் இருக்கான்னு இல்லை. அப்படி இல்லை. ஏசு அங்கே போனார், மீன் பிடிக்க போனார், இங்கே போனார், சீடர்களை கூப்பிட்டார், வந்தார், போனார்னு அவருடைய செய்திகளை தான் எழுதி வச்சுருப்பாங்க. அப்போ இயேசுவை பற்றிய செய்திகளை பின்னால் வந்தவர்கள் எழுதினார்கள்னு சொன்னால் நம்ம இஸ்லாமிய பார்வையில் அது வேதமாகாது.
வேதத்துக்கு அர்த்தமே என்னென்னா அல்லாஹ் வந்து நபிக்கு பேசுகிறதுக்கு தான் வேதம். அல்லாஹ் வந்து நபிமார்களுக்கு எதை பேசுகிறானோ அதுக்கு பேர் தான் வேதமே தவிர நபிமார்களை பற்றி நம்ம நபிமார்கள் வரலாறு எழுதுகிறாங்கல்ல அந்த மாதிரி உள்ளது தான். ரசூல்லா வரலாறுன்னு எழுதுகிறாங்கல்ல, சரியான வரலாறு தப்பான வரலாறு அந்த மாதிரி உள்ளது தான் இவங்க சொல்லக்கூடிய புதிய ஏற்பாடு என்பது. அதனால் அந்த இஞ்சியிலும் தௌராத்தும் ஒளிங்கிறத இஞ்சியில் தௌராத்துக்கு தான் வச்சுக்கிறீங்க. நீங்களாக எதையோ இஞ்சியில் எதையோ தௌராத்துன்னு ஆக்கிட்டு அதெல்லாம் ஒளின்னு சொல்வதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது, என்ன ஆதாரம் கிடையாது. இது ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், வழங்கி கொள்ளணும். அடுத்ததாக வந்து இது ஒளி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஒளி என்ற வார்த்தையை வந்து அல்லாஹ் குர்ஆனுக்கு பயன்படுத்துகிற மாதிரியே தௌராத்து இஞ்சில் வேறு வேதங்களுக்கு பயன்படுத்தலை. ஆனால் அதுவும் அப்படி தான் இருக்கும். அது சொல்லப்படாட்டா கூட அல்லாஹ் கொடுக்குற ஒரு விஷயம் வெளிச்சமாக தானே கொடுப்பான். அவன் எல்லாம் தெரிஞ்சவன், விளக்குறதுக்கு எளிமையாக விளக்கக்கூடியவன், மக்கள் விளங்குவதற்காக தருவதாக இருந்தால் மற்ற நபிமார்கள் கொடுத்த வேதம் மொழியாகத்தான் இருந்திருக்கும். அது இங்கே சொல்லப்படாட்டான அது வந்து குழப்புறதா இருக்காது. அல்லாஹ் இருந்த எந்த வேதமுமே குழப்புறதா இருக்காது, எந்த நபியும் குழப்பியிருக்க மாட்டார். ஆனால் இது ரெண்டுக்கு தான் வருது. தௌராத் இஞ்சிலுக்கு வருகிறது. தௌராத் இஞ்சில் வந்து உலகத்தில் கிடையாது. அது விளைவிக்கும் தௌராத் இஞ்சில் ஒளி தான். தௌராத் இஞ்சில் என்பது இஞ்சில் அறவே கிடையாது. தௌராத் என்பது கைவரிசை காட்டப்பட்ட நிலையில் அது இருக்கிறது அப்படிங்கிறது விளைவிக்கணும். அடுத்ததாக வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த நேரான பாதை இருக்குல்ல, நேர்வழி, இதெல்லாம் நேர்வழின்னு நம்ம மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறோ அந்த நேர்வழியை அல்லாஹ் ஒளிங்கிறான். அதாவது ரசூல்லா ஒளின்னு சொன்ன மாதிரி, குரான ஒளின்னு சொன்ன மாதிரி, முந்தைய வேதங்களில் தௌராத் இஞ்சிலை ஒளின்னு சொன்ன மாதிரி இன்னொரு விஷயத்தையும் ஒளிங்கிறான். அது என்னன்னு கேட்டால், நேரான பாதை, திருடாமல் இருக்கிறது, கொலை செய்யாமல் இருக்குது, பொய் சொல்லாமல் இருக்கிறது, சில நேர்வழி என்னன்னு ஒரு பொது அறிவில் இருக்கும்ல, அந்த நேர்வழியை பற்றி பேசும்பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அதை ஒளி என்று சொல்கிறான். தவறான செய்திகள் இருக்கும்ல அதை சொல்லும்போது இருளுங்கிறான். அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான்னு கேட்டால், இருளிலிருந்து மக்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்காக இவரை அனுப்பியிருக்கிறோம், இருளில் இருந்து மக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்காக இந்த குரானை இறக்கியிருக்கிறோம்னு சொல்லும் பொழுது அந்த வெளிச்சம்ங்கிறது என்ன, இருட்டாக கடந்த மாதிரி வெளிச்சம் லைட்டை போட்டு இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு அந்த அர்த்தம் வருமா? இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுன்னு சொன்னால் அப்போ அவங்கெல்லாம் இருட்டில் ரூம் அடைச்சிக்கிட்டு இருட்டில் இருந்தாங்க, இந்த பக்கம் லைட்டை போட்டு விட்டு ரசூல்லா கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு அர்த்தமாகுமா? இருளுக்கு அங்கே அந்த மேட்டரே கிடையாது. ஆனால் அப்படி வருது குரானில், இருள் தான் வருது. இருள்களிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தாருங்கிற எடுத்துக்கொள்வதாக இருந்தால், இருட்டான ஒரு அறையில் நீங்கள்லாம் இருக்கிறேன்னு வைங்க, உங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வைக்கிறதுன்னு அர்த்தமாகுது. அப்படியா இருந்துச்சு? இல்லை, வெளிச்சம் இருட்டுங்க அந்த கணக்கே கிடையாது. ஆனால் கெட்ட செயல்கள் வந்து இருட்டு தான். கெட்ட செயல்கள் பூராவுமே கெட்ட காரியங்கள், கெட்ட கொள்கைகள், அது எல்லாமே இருட்டு தான். நல்ல கொள்கைகள், நல்ல காரியங்கள் எல்லாமே வெளிச்சம் தான். அப்போ நல்லதை வெளிச்சம் என்றும் கெட்டதை இருட்டு என்றும் சொல்கிற ஒரு மரபின் அடிப்படையில் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா பல வசனங்களில், உதாரணமாக இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா 14வது சூறாவில் 1வது வசனத்தில் லித்துஹுரிஜன் நாசமினல் துலுமாத்தி இலன் நூர், இருள்களிலிருந்து வெளிச்சத்திற்கு மக்களை நீ கொண்டு வருவதற்காக இந்த வேதம் உனக்கு தரப்பட்டிருக்கிறது. அவங்க இருட்டில் கிடக்கிறாங்க, அவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வா. வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்கு வெளிச்சம்ன்ற அர்த்தம், வெளிச்சத்துக்காக கொண்டு வந்தாங்க. இருட்டில் அவன் இருந்தான், வெளிச்சத்துலாம் இருந்தான். அவன் வெளிச்சத்தில் இருக்கிறானா இருட்டில் இருக்கானா கவலையே இல்லை. இருட்டில் இருந்துக்கிட்டே நேரான கொள்கையில் இருப்பான், அவன் வெளிச்சத்தில் இருக்கிறான். வெளிச்சத்தில் இருந்துக்கிட்டே தப்பான கொள்கையில் இருப்பான், அவன் இருட்டில் இருக்கிறான். வெளிச்சத்தில் இருக்கிறான், வெளிச்சத்தில் இருந்துக்கிட்டே என்ன செய்கிறான், கிரிமினலான காரியத்தை செய்கிறான், கொலை செய்கிறான்னு வைங்களேன், வெளிச்சத்தில் கொலை செய்கிறான். அப்போ நம்ம என்ன செய்வோம், அது இருட்டுமோ நம்ம. ஆனால் பார்வை வெளிச்சம்தான், வெளிச்சத்தெலாம் செய்கிறான். வெளிச்சத்தில் என்ன செய்கிறான், கொலை செய்கிறான். வெளிச்சத்தில் திருடுறான், அது வந்து இருட்டு. அது நீ வெளிச்சத்தில் திருடினாலும் நீ வந்து இருட்டில் தான் இருக்கேன்னு அர்த்தம். அதே நேரத்தில் இருட்டில் உட்காந்துக்கிட்டு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு ஒருத்தன் சொல்கிறான் இருட்டில், அவன் வெளிச்சத்தில் இருக்கான். அவன் இருட்டில் இருந்துக்கிட்டு துவா செய்கிறான், இறைவா எனக்கு பாவத்தை மன்னிச்சிருங்கிறான். இவன் வெளிச்சத்தில் இருக்கிறான். அவன் இருட்டில் இருந்தாலும் சரி வெளிச்சத்தில் இருந்தாலும் சரி செய்யும் காரியங்களை வைத்து இருள் என்றும் வெளிச்சம் என்றும் பிரிக்கிற ஒரு தன்மை வைத்து எல்லாம் என்ன செய்கிறான்னா 14:1 வசனத்திலையும் அதே மாதிரி வந்து 2:257 வசனத்தில் எப்படி காட்டுறான்னு கேட்டால், அல்லாஹ் வலியுள்ளதே நாமனும், அல்லாஹ் தான் மூமின்களுக்கு பொறுப்பாளனாக இருக்கிறான். யுஹ்ரிஜுஹும் மினல் துலுமாத்தி இலன் நூர், அவர்களை வந்து இருள்களிலிருந்து வெளிச்சத்திற்கு வெளிப்படுத்தி கொண்டு வருகிறான். இருட்டில் இருந்த மக்களை கல் மண் கழுத குதிரைலாம் கடவுள்னாங்க, அது இருட்டு. ஒரு இறைவன் தான் இருக்கிறாங்கிற வெளிச்சம் இருட்டில் இருக்கிற மக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருதுங்கிறது இதானே தவிர வெளிச்சங்கிற நேரடி இடத்தும் கொடுக்க இயலாது, நேரடி எடுத்து சொல்லப்படவே கிடையாது. அது ஒரு விஷயம். இது வந்து 14:1, இது 2:257. அதே மாதிரி வந்து 33, 43 வசனத்தில் ஹுவல்லதி யுஸல்லி அலைக்கும் மலாயிகத்து,
அவனும் மாணவர்களும் உங்களுக்கு அருள் செய்கிறான். வானவர்கள் உங்களுடைய அருளுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். எதற்காக என்றால் லியுகுரிஜக்கும் மினல் லுலுமாத்தி இலன் நூர், இருள்களிலிருந்து உங்களை வெளிச்சத்தில் கொண்டு வருவதற்காக. அதே மாதிரி வாசகத்தை இங்கேயும் பயன்படுத்துகிறான். அதே மாதிரி 65:11 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். லியுகுரிஜ் அல்லதீன ஆமனு அமிலு சாலிஹாத்தி, நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்த மக்களை மினல் லுலுமாத்தி இலன் நூர், மின்னல் துலுமாத்தி இளநூறுங்கிற வாசகத்தெல்லாம் தேடி எடுத்துருங்க. எல்லாமே அதை தான், இருள்களிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்காக வேண்டி இந்த அல்லாஹ் என்ன செய்ய ரசூல் அனுப்பி வைத்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் 65:11 இருக்கிறது. அதே மாதிரி அந்த எதிரிகள் எப்படியா இஸ்லாத்தை அழிக்கலான்னு பார்த்தாங்க. இஸ்லாம் மொழி தானே, நேர்வழிங்கிறது இஸ்லாமும் வெளிச்சம் தான். அவங்க இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணதை பற்றி அல்லாஹ் பேசும்பொழுது அல்லாஹுடைய ஒளியை அணைக்க பார்க்குறார்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த இடத்துல எதை குறிப்பிடுதுன்னா இஸ்லாமே சொல்லுது, யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம், அல்லாஹ்வுடைய வெளிச்சத்தை வாய்களால் ஊதி அணைக்க ஒரு நாடுகிறார்கள். வயபல்லாஹு இல்லா யுத்திம்ம நூரஹு, அல்லாஹ் தன்னுடைய ஒளியை முழுமையாக்கியே தீர்வான், இவங்களால் அணைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவது இஸ்லாம் மார்க்கத்தை என்ன செய்கிறான்னா ஒளியை ஒப்பிடுகிறான். அந்த எப்படிப்பட்ட ஒளின்னு சொன்னால் ஊதி அணைக்க முடியாத ஒளி. ஒளியில் சும்மா மண்ணெண்ணெய் விளக்கு கிடையாது, ஊதினால் அணைக்க முடியாது. பயங்கரமான ஜுவாலையை விட்டு எரியக்கூடிய, ஊதினால் அணைக்க முடியாத இருக்கக்கூடிய ஒரு வெளிச்சம். அப்படி ஒரு வெளிச்சத்தை நான் தந்திருக்கும் பொழுது நீ அதை ஒழிக்க நினச்சின்னு சொன்னால் பெருநெருப்பை ஊதி அணைக்கிறதுக்கு சமமானதுங்கிறது எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ இவங்க வாயினால் ஊதி அணைச்சாங்க, இஸ்லாத்துக்கு எதிராக பூண்டுகிட்டு இருந்தாங்க எல்லாரும் இல்லை தானே. அவங்க வாயால் ஊதவும் கிடையாது, அல்லாவும் என்ன செய்யலை வெளிச்சத்தை கொண்டாந்து காட்டவும் கிடையாது. அது இஸ்லாத்தை அழிக்க நினைக்கிறான்ல, அந்த செயல் எது மாதிரி இருக்குன்னு கேட்டால் ஒரு பெரிய நெருப்பை போய் பூண்டு ஊதுனான்ல அது மாதிரி இருக்குது. அப்படியே ஊதுனான்னு கொஞ்சம் பற்றி தெரியுமாடா, பெரிய நெருப்பில் சின்ன நெருப்பை தான் ஊதுனா அணைக்க முடியும். வழங்குத பெரிய நெருப்புகளாக இருந்துச்சுன்னா பெரிய கல்யாண சமையல் செய்யக்கூடிய பெரிய அண்டாவில் அடுப்பு வச்சு இறக்கிறான்னு வைங்க, அதில் ஊதி விட்டு அணையுமா? அது இன்னும் கொஞ்சம் பற்றிக்கிட்டு தெரியுமா? அப்போ பெருநெருப்பு இஸ்லாம்ங்கிறது ஒரு பெருநெருப்பு. அதை நீ அழிக்கிறதுக்கு உன்னுடைய முயற்சி, எல்லா முயற்சியுமே வாயால் ஊதுற மாதிரி நிற்குமே தவிர இஸ்லாத்தை அழிக்காது. இஸ்லாத்தை ஒரு காலத்தில் ஒன்று அழிக்க முடியாதுங்கிறதுக்கு எப்படி வார்த்தை எல்லாம் பயன்படுத்துகிறான்னு கேட்டால் யுரீதுன யுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம், தங்களுடைய வாய்களால் அல்லாஹ்வுடைய ஒளியை அணைத்து விட நினைக்கிறார்கள். வயபல்லாஹு இல்லா யுத்திம்ம நூரஹு, அவனுடைய ஒளியை பூர்த்தியாக்கியே தீர்வோம் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான் இருக்கிறான் என்று 9:32 வசனத்தில் இருக்கிறது. இதே கருத்து 61:8 இருக்கிறது. யுரீதுன யுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம், தங்களுடைய வாய்களால் அல்லாஹ்வுடைய ஒளியை அணைத்து விட பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இங்கே அல்லாஹ் இஸ்லாத்தை ஒளிங்கிறான். எதையெல்லாம் ஒழிக்கிறான், நேர்வழியே ஒளின்னு சொல்கிறான். இஸ்லாம்ங்கிற ஒரு டோட்டல் மார்க்கத்தை எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் அதை ஒரு ஒளி மாதிரி ஒப்பிடுறான். எப்படிப்படி பேரொளியாக ஒப்பிடுகிறான். பேரொளியாக இருக்கிற ஒன்றை நீங்கள் ஊதிலாம் அணைக்க முடியாது. அப்போ அது ஊதி அணைக்கக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட கிடையாது. ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க இஸ்லாத்தை அழிப்பதற்காக எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் சொன்னபடி என்ன செஞ்சு இஸ்லாத்தை அவங்க அழிக்க முடியலை. ஒரு மனிதர் எழுத பிடிக்க தெரியாத ஒரு மனிதரை கொண்டு ஆரம்பித்த அந்த இஸ்லாம் ஒட்டுமொத்த அரபு தீபகற்பத்தை முழுசையும் ரசூலுல்லாஹ் காலத்தில் வென்றெடுத்தாங்களே இல்லையா? அதுக்கு பிறகு அபூபக்கர் உமருடைய காலத்தில் ஒட்டுமொத்த பாதி உலகத்துக்கு மேலே இந்த இஸ்லாம் போணுச்சே தவிர அவங்களை இஸ்லாத்தை அழிக்க முடியலை. அழிப்பதற்குரிய எல்லா விதமான முயற்சியும் பண்ணார்கள். அல்லாஹ் முழுமையாக்கியே தீர்வான் என்று சொன்னானா இல்லையா? அந்த நெருப்பு இன்னைக்கும் ஊதி அழைக்கப்படலை. இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்கிறது, 250 கோடி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்னா பேருக்கு உள்ளவனெல்லாம் கழிச்சிட்டு பார்த்தா கூட ஒரு 50 கோடி பேராது ஒழுங்கான இஸ்லாத்தில் இருப்பானே இல்லையா? சரியாக புரிந்தவன் இருப்பான்ல. அவ்வளோ பேர் இஸ்லாத்தின் பக்கம் இருக்கும்போது எப்படி ஒன்றால் அழிக்க முடியும்? இன்றைக்கும் அழிக்க முடியலை. இன்னும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. எந்த வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகள்லாம் சொல்கிறாங்க 2050 அமெரிக்கா இஸ்லாமிய நாடாயிரும், பிரிட்டன் இஸ்லாமிய நாடாயிரும், மேற்கத்திய பல நாடுகள் ஜெர்மனி இஸ்லாமிய நாடாயிரும். வளர்ச்சி இதை பார்க்கும் பொழுது 2050 தான் கணக்குங்கிறாங்க. இன்னொரு 24 வருஷம் தான் இருக்குது. இன்னும் 24 வருஷத்தில் எல்லாம் முஸ்லீம் நாடாக மாறிடுங்கிற அளவுக்கு அதனுடைய வளர்ச்சி தாறுமாறாக இருக்குது. பிற கிறிஸ்தவ தேவாலயங்கள்லாம் என்ன செய்கிறது, ஆளுக்கு வராமல் பூட்டி போட்டு சீட்டாட கிளப்புகளுக்கு கொடுத்துருக்குறாங்க, சூதாட கிளப்புகளுக்கு வாடகை விட்டுருக்குறாங்க. அதாவது தேவனை வழிபடுவதற்காக கட்டின ஆலயங்கள் எல்லாம் மேற்கத்திய நாடுகளில் வேறு வேறு கேளிக்கை நடத்துவது, டான்ஸ் நடத்துவது, அது மாதிரியான மதுபானங்கள் அருந்துவது, அதுக்குரியதாக போயிடுச்சு. இன்னும் சில வழிபாட்டு தலங்களை விற்கிறாங்க. முஸ்லீம்கள் விலை கொடுத்து வாங்கி பள்ளிவாசலாக்கி வச்சுருக்கிறாங்க. அவங்க விற்கிறாங்க, முஸ்லீம்கள் விலை கொடுத்து வாங்கி அதை பள்ளிவாசல் ஆக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஊத முடியலை ஒன்றால். இன்றைக்கி எவ்வளோ அன்னைக்கு அபூஜைகள் செஞ்சதுக்கு நிகரான வேலை இன்றைக்கி தானே செய்கிறாங்க. இஸ்லாத்தை அழிக்கிறதுக்காக வேண்டி அம்புட்டு வேலையும் செய்கிறாங்க. உண்மையில் இவங்க செய்கிற இதை பார்த்து வேறு ஒரு மதங்களாக இருந்தால் அழிஞ்சே போயிருக்கும். இவங்க செய்யக்கூடியது அடிக்கிறாங்க, மாடு திண்டா அடிக்கிறாங்க, தொலைப்பொண்ணா அடிக்கிறாங்க, எதுக்கு எடுத்தால் குண்டை போட்டு லட்சக்கணக்கான பேரை கொள்கிறாங்க. இப்படி செய்யும் பொழுது இதுக்கு பயந்துக்கிட்டே எல்லாம் ஓடி போயிடுவானே.
வேறு வேறு மார்க்கங்களுக்கு எதிராக இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த மார்க்கத்தில் எவனுமே இருக்க மாட்டான். அட இதில் இருந்தால் நமக்கு ஆபத்து, இதில் இருந்தால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு ஓடிடுவான்ல. இங்கே என்ன இருக்குது, அவன் செய்ய வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அவன் அடிக்கிறான், வளரணும். இன்றைக்கி இஸ்லாம் வளர்ந்தது முஸ்லீம் மன்னர்கள் காலத்தில் வளர்ந்துச்சு. எல்லா ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது, இன்றைக்கி வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி புதுசு புதுசாக இஸ்லாத்துக்கு வர்றான். யாருக்கு பயந்துட்டு வர்றான்? நம்ம பயப்படுற அளவுக்கு நம்மள்ட்ட என்ன இருக்குது? நம்ம பயந்து வாழ்கிற அளவில் வாழ்கிறோம் உலகத்தில். ஆனாலும் அதான் வேணும்னு வர்றானா இல்லையா? அப்போ இந்த மார்க்கத்தை வந்து எவனாலும் அழிக்க இயலாதுங்கிற ஒரு கேரண்டி இது சொல்கிறான். அதில் அதுக்கு உதாரணம் இது வந்து அணைக்க முடியாத ஜோதி. இது அணையா விளக்குங்கிறான்ல, இது அணையா விளக்குது. அணைந்து போகாத விளக்காக இந்த இஸ்லாத்தை நான் ஆக்கியிருக்கிறேன். கியாம நாள் வரைக்கும் எவனாலும் இதை என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது, ஊதி அணைக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் பூர்த்தியாக்குவேன், மேலும் வளர செய்வேன் நல்லா சொல்கிறான். அதனால் நீ அணைக்க நினைக்கிற, நான் வந்து அதை பெருக நினைக்குவேன், பெருகிற மாதிரி ஆக்கிடுவேன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான். அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ அது 100ங்கிறது வந்து இது ஒரு விஷயமாச்சு. அதே மாதிரி வந்து நேரடி பொருளை சிலது வந்திருக்கிறது. அவர் நெருப்பை மூட்டுகிறார்கள், வெளிச்சம் வந்த பிறகு தடுமாறுகிறார்கள்னு ஒரு உதாரணம் காட்டுவான்ல. அது நெருப்புக்கு நெருப்பு தான் அர்த்தம். அந்த இலக்கிய அர்த்தம்லாம் இல்லை. இப்படியான அர்த்தங்கள் அது நமக்கு தேவையில்லை, இந்த தலைப்புக்கு தேவையில்லை. அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், இது அது மாதிரி தகவல்லாக பினூரிஹிம், நெருப்பை மூட்டுகிறான், வெளிச்சம் வந்த உடனே எல்லாம் என்ன செய்கிறான், நெருப்பை அணைச்சி விட்டுறான். அவங்களுடைய வெளிச்சம் போய்விட்டது அப்படின்னு சொல்லும்போது, நெருப்பை மூட்டும் போது வெளிச்சம் வர்றது நேரடி அர்த்தம் தானே. நெருப்பை மூட்டுறீங்க, வெளிச்சம் வருதுங்கிறது வெளிச்சத்துக்கு வெளிச்சம் தான் அர்த்தம். அந்த வெளிச்சம் அணைஞ்சு போச்சு. அந்த அர்த்தத்தில் 2:17 வசனத்தில் என்ன சாம்பிளுக்கு எடுத்து காட்டுறேன். நேரடி அர்த்தத்துலேயும் வந்திருக்குன்னு சொன்னோம்ல, அது நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு ஒன்றே 2:17 வசனத்தில் வந்து அவர்கள் நெருப்பை மூட்டுகிறார்கள், வெளிச்சம் வருகிறது, திடீர்னு வெளிச்சத்தெல்லாம் அணைய விட்டுறான், தடுமாறுகிறார்கள்னு உதாரணம் சொல்லும் பொழுது அந்த இடத்துல வெளிச்சம்னு சொல்லி வெளிச்சம் தான். அப்போ 100 என்கிற வார்த்தை குர்ஆனில் அதிகமான இடங்களில் வந்து நம்ம எதை வெளிச்சம்னு சொல்லுவோமோ மனித பாஷையில் அந்த வெளிச்சத்தை சொல்லக்கூடியதாக சொல்லிவிட்டு, சில இடங்களில் நபியை வந்து ஒளி என்று சொல்கிறான், சில இடங்களில் குர்ஆனை ஒளி என்று சொல்கிறான், சில இடங்களில் முந்தைய வேதங்களை ஒளி என்று சொல்கிறான், சில இடங்களில் நேர்வழியை ஒளி என்று சொல்கிறான், சில இடங்களில் இஸ்லாத்தை ஒளி என்று சொல்கிறான். அவ்வளோதான். ஒளிங்கிற வார்த்தை இந்த இவ்வளோ விஷயத்துக்கு எல்லாம் என்ன செய்கிறான், பயன்படுத்தி இருக்கிறான் என்பதை பார்க்குறோம். இது ஒரு விஷயமாச்சு. அதே மாதிரி வந்து வேறு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு விஷயத்தை இன்னொரு இலக்கிய சொல்ல பாருங்கள். இப்போ அதில் கடன் கொடுத்தல்னு ஒன்று வழங்கியிருக்கணும். கடன்னா என்ன, யார் கஷ்டப்படுறானோ அவனுக்கு நம்ம கொடுக்குறதுக்கு பேர் தான் கடன். நல்ல வசதியாக இருக்கிறவன் கடன் வாங்குவானா? அவனே பெரிய வசதியாக இருக்கான், நம்ம அதை விட கம்மியாக இருக்கோம்னு சொன்னால் நம்மக்கிட்ட அவன் கடன் வாங்க மாட்டான். யார் வசதியாகவும் செழிப்பாகவும் இருக்கிறானோ அவன் வந்து கடன் வாங்குறவனாக இருக்க மாட்டான். யார் கஷ்டத்துலையும் வறுமையிலையும் இருக்கிறானோ அவன் தான் கடன் வாங்குவான். இது நம்ம எல்லாம் வழங்கி வச்சுருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் பல இடத்துல வந்து அல்லாஹ்வுக்கு கடன் கொடுங்கன்னு கேட்குறான். அல்லாஹ்வுக்கு கடனை கொடுங்கப்பா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். அப்போ அல்லாஹ் பற்றி நம்முடைய நம்பிக்கை என்ன? அவன் தேவையில்லாதவன், அவனுக்கு நீ என்ன கொடுக்குற, அவன் தான் உனக்கு தரக்கூடியவன். அல்லாஹ் வந்து கனிங்கிற, அல்லாஹ்வுக்கு கனின்னு ஒரு பேர் இருக்குது. அல்லாஹ்வுடைய அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா அழகிய திருநாமங்களில் கனின்னா வசதி படைத்தவன், செல்வந்தன், எந்த தேவையும் இல்லாதவன் அப்படிங்கிற அர்த்தம் உள்ளது கனிங்கிற வார்த்தை. அப்போ கனிங்கிறது அல்லாஹ்வுடைய ஒரு சிவத்தாக குர்ஆனில் சொல்லப்படுது. அல்லாஹ் வந்து தன்னை பற்றி பல வசனங்களில் 2:263, 2:267, 3:97, 4:131, 6:133, 10:68, 14:8, 22:64, 27:40, 29:6, 31:12, 31:26, 35:15, 57:24, 60:6 கூட வசனங்கள்லையும் அல்லாஹ் வந்து தன்னை கனிங்கிறான். கனிங்கிற வார்த்தையை தனக்கு நான் வந்து கனியுன், நான் ஒரு கனியாக இருக்கிறேன் அப்படிங்கிற சொல்கிறான். கனின்னு நடத்தினா எந்த தேவையும் இல்லாதவன். இதுதான் நம்ம அடிப்படையான கொள்கையும் கூட. அல்லாஹ்வுக்கு வேறு வேறு மதங்களில் வந்து தெய்வங்கள் தேவை உள்ளதாக்குவாங்க. கடவுளுக்கு தாங்கன்னு என்ன செய்வாங்க, காணிக்கை கேட்குவாங்க. கடவுளுக்கு என்னத்தையாவது கொண்டு போய் கொடுத்தா தான் நீங்கள் வழிபாடை செய்ய முடியும். சும்மா ஒன்றுமுன்னா வருமானம் போய் நீங்கள் செய்ய முடியாது. என்னத்தையாவது கடவுளுக்கு கொண்டு போகணும், கடவுள் பேரை சொல்லி மனசை எடுத்துக்கணும், அது ஒரு விஷயம். ஆனால் கடவுளுக்கு தேவைன்னு நினச்சி தான் கொண்டு போகிறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது இஸ்லாம் மட்டும் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், கனி, அவன் எந்த தேவையும் இல்லவன். அது மாதிரி குல்ஹுல்லா சூர் அவ்வளோ அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவையற்றவன், அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹு அஹதுன்னு சொல்லிட்டு அல்லாஹு சமத், அவன் சமதாக இருக்கிறான். சமதுன்னா எந்த தேவை அவனுக்கு கிடையாது அப்படிங்கிறது அடிப்படையாக வழங்கியிருக்கோம்ல. அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹுக்கு நீங்கள் கடன் கொடுங்கன்னு அல்லாஹ் கேட்குறான் குர்ஆனில். அல்லாஹுக்கு எப்படி முதல்ல அவன் கடன் வாங்கினான்னு அவன் தேவை உள்ளவனாகிறானே. கடன் கொடுக்குற ஆள் மேலே, கடன் வாங்குற ஆள் மேலே? கடன் கொடுக்குற ஆள் தானே மேலே, கடன் வாங்குற ஆள் கீழே தானே இருப்பான். அப்போ அல்லாஹ் கீழே போயிடறானே. இப்போ நீங்கள் கடன் கொடுக்குறீங்க அல்லாஹுக்கு, அல்லாஹ் உங்கள்கிட்ட கடன் வாங்குறான். அப்படிங்கும்போது என்னவாகுதுன்னு கேட்டால், இது வந்து நேரடி அர்த்தம் கொடுத்து என்று சொன்னால் அல்லாஹ் கடங்காரனாக்குற மாதிரி வருது. கடன் தான் வருது, வாசம் அப்படி தான் இருக்குது.
எங்கெல்லாம் வருதுன்னு பார்த்துட்டு விளக்கத்தை பார்ப்போம். என்ன வருதுன்னு கேட்டால் 2வது சூறாவில் 245வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசனா, அல்லாவுக்கு யார் அழகிய கடன் கொடுப்பீர்களோ போய் வாய்ஃபுகுலகு அலாஃபன் கசீரா, பன்மடங்காக அல்லாஹ் பெருக்கி உங்களுக்கு தருவான். எனக்கு நீங்கள் கடன் கொடுத்தீங்க என்று சொன்னால் பன்மடங்காக உங்களுக்கு நான் பெருக்கி தருவேன் அப்படின்னு சொல்லும்போது மக்கள்கிட்ட